ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான என்ட்ரி எது, எக்ஸிட் எது, டார்கெட் எது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டோட அனலைஸ் பாருங்கள். நேற்று நம்ம எங்கே லைன் வரைஞ்சிருந்தோமோ எக்ஸலண்ட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டவுன் ஆகி அதே லெவலில் தான் சப்போர்ட் எடுத்து புல்பேக் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இதே சேம் தான் பேங்க் நிஃப்டியில் நடந்தது. இப்போ நான் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறது பேங்க் நிஃப்டி பாருங்கள். பேங்க் நிஃப்டியும் நம்ம எந்த இடத்துல சப்போர்ட் லைன் கொடுத்தோமோ அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ நிஃப்டியில் ஈஸியாக ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ப்ராஃபிட் பண்ண நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம நாளைக்கு அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டில் இப்போ நான் இன்றைக்கி நடந்த கேண்டில் ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் வயலட் கலர் லைனை இன்றைக்கி டேவோட ஹை லோக்கு மார்க் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக நம்ம மார்க் பண்ணுறோங்கிறத நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இது ப்ரீவியஸ் டேவோட லோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இடம் பிரேக் டவுன் ஆன நம்ம சப்போர்ட் லைன் வரைக்கும் எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோவை நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால தான் நான் எப்போவுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இந்த மூணையும் மார்க் பண்ணிவிட்டு தான் நான் ஃபர்தராக அடுத்த அனலிசிஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நம்ம நான் இந்த டேக்கு ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இன்றைய டேக்கு வச்சுட்டோம். இன்றைய டேயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஃபார்ம் ஆனது எக்ஸலண்ட்டாக ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில். ஓகேங்களா? இது ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் புல்பேக் கொடுத்துருக்கு. பையர்ஸோட என்ட்ரி உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? பட் இன்டிசிஷன் கேண்டில் இது. ஓகேங்களா? பையர்ஸும் செல்லர்ஸும் டாமினேஷன் நடந்திருக்கு. பட் எந்த ஒரு கன்க்ளூஷனும் இப்போ வரைக்கும் வரல. ஸோ நாளையோட மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்த அனலிசிஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 1 ஹவர் கேண்டில் வச்சு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவர் கேண்டில் நம்ம இங்கே வரைஞ்சிருந்த இந்த ட்ரெண்ட் லைனை நான் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அதாவது இன்னைய மூமெண்டம் நடந்ததை பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த ஹையிலேருந்து ஓகேங்களா, இந்த ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்டில் இன்னைய டேவோட ஹை கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம கால் ஆப்ஷன் என்ட்ரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த லைனுக்கு மேலே, அதாவது இன்னைய டேவோட ஹைக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நம்ம கால் ஆப்ஷனையும் இந்த ட்ரெண்ட் லைன் இது எக்ஸலண்ட்டாக சப்போர்ட் ஆக்ட் ஆச்சு. கரெக்டுங்களா இன்றைக்கி? ஸோ இதுக்கு கீழே டவுன் ஆனால் புட் ஆப்ஷனையும் ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான ட்ரெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைய டேவோட ஹை தான். ஓகேவா? இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் என்ன மாதிரி மூமெண்டம் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் கேண்டில் இப்போ நீங்கள் இந்த இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த எல்லோ லைன் வரைஞ்சிருக்கோம்ல, ஒரு லோ, ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு புல்பேக் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. அதே மாதிரி இங்கேருந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா திருப்பி சப்போர்ட், இந்த இடம் இதுக்கு கீழே சப்போர்ட் இது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ நாளைக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 18,600 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகட்டும், அது 18,626. அதே மாதிரி இன்னைய டேவோட ஹை எவ்வளோ இருக்குது, 18,640. ஓகேவா? ஸோ 18,640க்கு மேலே மூவ் ஆகிறப்ப உங்களுக்கு நியர்பைலே 18,660 இருக்குது. இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு, ப்ரீவியஸ் மந்தோட ஹை. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த இடம் பிரேக் அவுட் ஆகட்டும். 18,660க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் 18,700 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் செகண்ட் டார்கெட்டாக 18,750 வரைக்கும் ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா? இதே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிறது 18,600. ஓகேங்களா? 18,580 இந்த ரீஜனுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் அதுக்கப்புறம் இதில் ஒரு 50 பாயிண்ட் 18,550 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எப்படி இன்றைக்கி சப்போர்ட் ஆக்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா இங்கேருந்து புல்பேக் ஆகிடும். ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் மட்டும் நீங்கள் அடுத்த டார்கெட்டாக 18,530 வச்சுக்கலாம். இதுக்கு கீழே பிரேக் டவுன் ஆகிறப்ப நம்ம ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 18,450 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹையில் ரெசிஸ்டன்ஸ் லைன் ஏதாவது மார்க் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம்.
ஏன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே இருக்குங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், திருப்பி 1 ஹவர் கேண்டிலே வைக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு எந்த இடம் வரைக்கும் டார்கெட் வைக்கலான்னு இப்போ பாருங்களேன், ஒரு ஸ்விங் நமக்கு இந்த இடத்துல தெரியுதா? ஆக்சுவலாக நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி எடுப்பேன். அந்த அனலைசிஸ் தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், 18,700 இது. ஓகேங்களா? நான் சொன்னேன்ல 18,700 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு மேலே 18,750 வரைக்கும் போகலான்னு. ஓகேவா? இந்த இடம் வந்து உங்களுக்கு 18,700. ஓகேவா? இதுக்கு அடுத்த ஜோன் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா? நியர்பையில் எங்கேயாவது இருக்கான்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்தையே ஜூம் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு இடம் தெரிஞ்சு பாருங்கள், இந்த ஜோன். ஓகேவா? அது வந்து 18,730. அப்போ 18,730லேருந்து 18,700லேருந்து 730 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ நீங்கள் வந்து 15 மினிட்ஸில் வச்சுட்டு அங்கே போய் பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? இப்போ நான் 15 மினிட்ஸ் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும். நான் கால் ஆப்ஷனுக்கு மட்டும் சொல்கிறேன். ஏன் கால் ஆப்ஷன் சொல்கிறேன்னா, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 18,626 மேலே பிரேக் அவுட் ஆகணும்னு பாருங்கள், ப்ரீவியஸ் டேவோட ஹை அதுவும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துலலாம் வந்து பெரிய புல்பேக் கிடைக்கலன்னா கன்சல்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ராப்பரான என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறோம். அது வந்து 18,660. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்ம வந்து 18,700ஐயும், இதுக்கு மேலே புல்பேக் ஆகிறப்ப 18,730 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடத்துல கன்சல்டேட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இங்கேருந்து போதில் எல்லோ லைன் அதை போய் ரீச் பண்ணும். அது வந்து 18,750. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி ஒருத்தர் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். நான் இப்போ பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் ஜூம் பண்ணுறேன். நம்ம ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க லைன் எதுனா இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓவராலாக டேயில் ஒரு லோ ஹை போயிட்டு இந்த இடத்துக்கு போகலை. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து ஒரு கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிட்டோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடம் பாருங்கள், சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் புல் பேக் ஆகிருக்கு. பட் இந்த லாஸ்ட் 2 days ட்ரேடிங் டேஸும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுறேன். கேண்டில் பார்த்தீங்கன்னா டோஜி டைப்ஸ் ஆஃப் கேண்டில். ஓகேங்களா? இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. நமக்கு நாளைய டே மேபி கன்ஃபர்மேஷன் கொடுத்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸோ இல்லை டவுன் ட்ரெண்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸோ அமையும். ஓகேங்களா? அது குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரெண்டு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 hour கேண்டில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 1 hour கேண்டில் வச்சு நம்ம நாளைக்கு இதுக்குள்ளே எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒரு 1 hour கேண்டில் வச்சுருக்கேன். 1 hour கேண்டிலில் இப்போ நான் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணோடனே என்னால் இதை எப்படி ரீட் பண்ண முடியுதுன்னா, இதை வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ரீட் பண்ண முடியுது. பாருங்களேன், லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இப்போ நமக்கு நெக்லைன் எந்த இடத்துல எடுத்துப்போம், இந்த இடம். ஸோ இப்போ இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி கன்சல்டேட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைன்லேயே பாருங்கள், இந்த இடத்துல புல்பேக் கொடுத்துச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் நீங்கள் வந்து சார்ட்டை பார்க்குறப்பவே இதுக்குள்ளே என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் இது எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்குறப்பவே ஒரு வாட்டியும் சார்ட்டை ரீட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அதுக்குள்ளே என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தேட பாருங்கள். அப்படி நீங்கள் ஒரு வாட்டியும் தேடுறப்ப தான் உங்களுக்கான எக்ஸலண்ட்டான பேட்டர்ன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் இது ஜஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், ஓகே, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வருது. பட் இன்னும் எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஓகேங்களா? இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும் 1 hourல. அப்போ பிரேக் அவுட் ஆனால் ஈஸியாக இந்த இடத்த போய் ப்ரீவியஸ் மந்தோட ஹையை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். எப்படி வைப்போம், இதை டார்கெட்டாக வைப்போம். ஓகேங்களா? இந்த லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுப்போம். இப்படி தான் வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டரை ஃபாலோ பண்ணுவோம். இது ரிலேட்டடாக ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் என்னென்ன டைப் இருக்குது, அது எல்லாமே என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது. பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க போய் அதை பாருங்கள். அதேமாதிரி கப்பு வித் கேண்டிலோட பேசிக்ஸும் இருக்குது. ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதும் என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து 15 minutes கேண்டில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு நம்ம எப்படி இதுக்குள்ளே ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பாருங்கள், இந்த இடம் சப்போர்ட்டு. ஓகேங்களா? சப்போர்ட்டு எக்ஸலண்ட்டாக சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த சப்போர்ட்டுக்கு எகென்ஸ்டாக ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, இந்த சப்போர்ட் லைனு, அதே மாதிரி
இதோட சப்போர்ட் லைன். ஓகேவா? இப்போ இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணலாம். இதில் இந்த இடத்துல இருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த டேவோட ஹை. ஓகேங்களா? எதுக்காக இதை நம்ம இன்டர்னலாக இது இன்பிட்வீனில் வரைகிறோன்னா, இங்கே பாருங்களேன், ஒரு லோ ஹை லோ ஹை. இப்போ நிஃப்டியில் எப்படி ஒரு ஃபார்மேஷன் பார்த்தோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனை தான் நம்ம இதுக்குள்ளே தேட பார்க்குறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹையிலேருந்து இப்போ ஃபார்ம் ஆச்சுல்ல, இந்த ரீசெண்டாக இந்த 2 ஹை, இதை கனெக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த இடம் பிரேக் அவுட் மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை எப்படி எடுத்துக்கணுன்னா, இது ஒரு லோ ஹை லோ, இப்போ இந்த இடத்துல ஹை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்த பிரேக் அவுட்டாக எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கான லெவல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 44,081. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி, 44,164. ஸோ இன்னைய டேவோட ஹை அது வந்து 44,250. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 44,250க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 44,400. ஓகேங்களா? எதுக்காக இந்த 400 நான் செலக்ட் பண்ணுறேன்னா, நமக்கு வந்து இந்த இடம் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதை ஒரு ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்போ நான் க்ரீன் லைன் வரைஞ்சது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த இடம், ஸோ அதுக்கு நேராக வந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம் கூட. நான் உங்களுக்கு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லைன் கூட வரைஞ்சிருவோமே, ஒரு ஹரிசாண்டல் லைனு. ஓகேவா? பாருங்கள், அந்த லெவல் வந்து 44,350. ஓகேவா? எதுக்காக அந்த லெவலை கன்சிடர் பண்ணுறோம்? இந்த இடம், அதே மாதிரி இந்த ஒரு கேண்டில் வந்துருக்கு பாருங்கள், ஹை ஃபார்ம் ஆகி கேப் டவுனில் வந்து அந்த கேண்டில் ப்ளஸ் இந்த கன்சல்டேஷன் ஜோன். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க ஆரம்பிக்கலாம்னா, 44,250க்கு மேலே மூவ் ஆகிறப்ப 44,350 ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். இதுக்கு மேலே கன்சல்டேட் ஆகிறப்ப 44,400லேருந்து 44,480லேருந்து 500 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டில் மூவ் ஆச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளாரையே இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டு ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல புல் பேக்கை நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னா, இப்போ இங்கே பாருங்கள் 44,164 இருக்கா? அதே மாதிரி நம்ம இங்கே வரைஞ்ச கிராஸ் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்குது. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனால் ஃபஸ்ட்டு நியர்பைலேயே நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அது வந்து 44,050. அப்படியே பார்த்தீங்கன்னா டே லோ அப்போ 44,000. ஸோ 44,164 இருக்குது. 44,100க்கு கீழே வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 44,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. 44,020லேருந்து 44,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன் 44,000, அப்போ நமக்கு அடுத்த டார்கெட் எங்கே தான் இருக்குது? 43,850 தான் இருக்குது. அதை எப்படிடா சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணிட்டேன். அந்த இடம் எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னா, இந்த இடம் ப்ளஸ் இந்த ஜோனு, இந்த ஜோனு ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே இறங்குச்சுன்னா அந்த ஜோனை தான் வந்து அது சப்போர்ட்டாக எடுக்கும். இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 43,700 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் இது ரெண்டுமே நடக்கலை, அப் ட்ரெண்டையும் போகல டவுன் ட்ரெண்டையும் போகலன்னா, இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா 43,850லேருந்து இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா 43,350, இந்த ஜோனுக்குள்ளாரையே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கிறப்ப உள்ளே என்ட்ரி ஆகுங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளில வர ட்ரை பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 200 பாயிண்ட்ஸு, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேக்ஸிமம் 50 to 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த மணியில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மினிமம் பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ப்ராஃபிட்டோட வெளில வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.